ஹடா அமேஸ் இன்னைக்கு ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிளைண்ட் டேட் வித் மை சிஇஓ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் கிம் ஓயன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வீட்டோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹம்பிளாக ஒரு கைண்டான ஒரு கேரக்டரு. ஸோ ரொம்ப ஒரு லவ் ஒருத்தவங்க மேலே வச்சுருந்திங்கன்னா ஸோ அவங்கள ரொம்ப நம்பி அவங்கள ரொம்ப பாசமாக பார்த்துப்பீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு நம்ம கிம் நாம் ஜூன் அவர் ஸோ ஒரு அவரோட கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார். ஐயோ வளராத, அவரோட கம்பெனி தானே அவர் சிஇஓவாக இருப்பார். பார்த்தீங்களா எப்படி வளர்றேன்னு. அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம கோல்டு சிஇஓன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் அவர் ரொம்பவே ஒரு லவ்லியான ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியான கேரக்டரு. ஸோ எல்லார்கிட்டையுமே ஜாலியாக பேசுவார். பட் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா பயங்கரமாக கோவப்படுவார். அவர் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ணி ஒரு ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆரம் உங்களை கூப்பிடுறாரு. ஐயோ கூப்பிட்றாரு, சீக்கிரம் பிரிண்ட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் மிஷினே பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக பிரிண்ட் ஆகிடுது. எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஆரம்பிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ளே போகிறீங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டியா? பிரிண்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்குறீங்க. அவர் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போல்லாம் அவருக்கு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் அம்மா வேறு ஒரே கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் சார் என்னாச்சு? அதுவா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயசாகிட்டே போகுதுடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, ஏதாச்சும் மேட்ரிமோனியில் பொண்ணு பார்ப்போமா அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு என் ஃப்ரெண்ட்ஸு பிளைண்ட் டேட்டுக்கு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஆமாம் சார், காலத்தோட காலமாக கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நல்லது. நல்லது தான். ஆமாம், உனக்கு எப்போ மேரேஜ்? எனக்கா? அப்படிலாம் வீட்டில் எதுவும் பார்க்கல சார். என்ன சொல்லிகிட்டு இருக்கா? வயசு உனக்கு போயிட்டுருக்குல்ல. பொண்ணுங்கள்லாம் மேக்ஸிமம் 25க்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆமாம் சார், பண்ணிக்கலாம், என்ன அவசரம். உங்களை மாதிரி தான் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்டில் லவ் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தி பாடாப்படுத்திகிட்ருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படியா? பிளைண்ட் டேட்டுங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா யார் என்னென்னு தெரியாது. அங்கே போய் ஆன் தி ஸ்பாட்டில் அவங்க கூட பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். அதனால் வேணான்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த சைடு அம்மா, ஐயோ என்னால் முடியல. ஓகே சார், இருந்தாலும் எடுத்து பேசுங்க, வேறு எதுக்காச்சும் கூப்பிடலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருமே காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏண்டா இவ்வளோ கால் பண்ணுறேன், ஏதாச்சும் அட்டென்ட் பண்ணுறியா? அம்மா, நான் ஆஃபீஸில் இருக்கேன். எப்போ பாரு அந்த ஆஃபீஸே கட்டிட்டு அழுகிற, பேசாமல் அந்த ஆஃபீஸே கல்யாணம் பண்ணிக்கோடா. அம்மா என்னன்னு சொல்லுங்கள், எதுக்கு கால் பண்ணீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன முடிவுனா புரியல. அது நீ போகிற போக்க பார்த்தா சரியில்லை. பேசாமல் எங்கள் அண்ணன் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான் இருக்கேன். சும்மா இருங்கம்மா, அந்த பொண்ணு அவளாக எனக்கு செட் ஆக மாட்டா. எனக்கு அவளை பிடிக்கவே செய்யாதுன்னு தெரியாது உங்களுக்கு? அப்புறம் என்ன நீ பார்க்குறவளெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்க. ஐடியா டைப் கேட்டாலும் சொல்ல மாட்டேற. என்ன தாண்டா பண்ணுறது? ஐடியா டைப் தானே, சொல்கிறேன், வீட்டுக்கு சொல்கிறேன். எதுக்கு வீட்டுக்கு? இப்போவே சொல்லு. இப்போவே கொஞ்ச நேரம் டைம் இருந்தால் பார்த்துடலாம்ல. ஏமா ஒன்றே நிற்கிறீங்க? இந்த ஒரு நாளில் ஒன்று எனக்கு 60 வயசு ஆக போகிறது இல்லை. வீட்டில் சொல்கிறேன், எல்லோரும் நிற்கிறாங்க, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? பேசாமல் அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல சார். அது வேறு டிபார்ட்மெண்ட். எனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அவளோட ஐடியா டைப்பில் எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்ல முடியாமல், இவங்கக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் அப்படியே பெச்சுக்கிறது. ஏன் சார் சொல்லுங்கள். ஆக்சுவலாக
உங்களை மாதிரி ஒரு ஐடியா டைப்பில் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அந்த பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். நீங்கள் சொல்லாமல் போனால் அந்த பொண்ணு உங்களை மிஸ் பண்ணிடுவாள்ல. கரெக்ட் தானோ? சொன்னால் ஏற்றுப்பாளா? கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நீங்கள் முதல்ல போயிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் லைட்டாக அப்ரோச் பண்ணி பாருங்கள், அப்படி தெரியும் அப்படிங்கிற. ஆமாம் அப்படி தான். சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஓகே, எனக்கு தைரியம் வர மாட்டேங்குதா? எவ்வளோ இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்த தைரியமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதானே தெரில. எல்லா விஷயமும் ஓகே, அந்த பொண்ணுங்கும் ஒரு மாதிரி ஹார்ட்டு ஃப்ளிப் ஆகிடுது. என்னால் போய் பேச முடியல. போகிறேன் பேசிடலாம் சொல்லிடலான்னு. பட் அவள் கண், அவள் ஃபேஸு, அவளை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனையே. அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? லவ்னே வச்சுக்கலாமே. பட் லவ்னு எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. லவ்வாக இருக்காதுடா, ஜஸ்ட் மேபி க்ரஷ். பட் அவள் லவ்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒய்ஃபாக கிடச்சா ஐ எம் லக்கி, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். லவ் பண்ணணும், ஊர் சுற்றணும், டேட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது. ஜஸ்ட் அவள் எனக்கு ஒய்ஃபாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். புரியுது சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. அவங்க ஒய்ஃபாக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. பேசாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் போயிட்டு அம்மாக்கிட்ட சொல்லி அம்மா அப்பா எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் கூட அந்த வீட்டில், அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கலாம் தான். பார்க்கலாம், கேட்கலாமே, தாராளமாக கேட்கலாம். பட் அவங்க வீட்டில் இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் மேரேஜ் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ அதனால் இப்போ போய் கேட்டால் அவங்க பொண்ணு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. என்ன சார், எங்கிட்ட திரும்பி எங்கிட்ட போனாலும் செக் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி பார்க்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த பொண்ணு உங்களுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகும். எனிவேஸ் கங்க்ராட்ஸ் அப்படின்னு ஸோ நீங்கள் அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கை நீட்டுறீங்க. ஸோ அவருமே தயங்கிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. சரி ஓயன் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வெளியில் போயிட்றீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு லாங்காக ஒரு ப்ரீத் பண்ணுறாரு. மறுபடி இவகிட்ட பேசுறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்க வேறு அடுத்து கால் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் நினச்சிட்ருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, ஏன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிகிட்டே இருக்கா. என்னடியும் உனக்கு இங்கே பாரு மச்சான், நான் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அவரோட நம்பர் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீ நாளைக்கு போய் பார்த்துரு. நாளைக்கா? ஐயோ, என்னால் ஆஃபீஸ் லீவ் போடலாம் போக முடியாது. ரொம்ப பண்ணாதடி, நாளைக்கு தான் கிடச்சிருக்கு, சொன்னா கேளு. பிளைண்ட் டேட்டெலாம் வேணாண்டி, யார் எதுன்னு தெரியாமல் எப்படி? அதாண்டி பிளைண்ட் டேட்டு மயிறு. இங்கே பாரு, அமுச்சு விட்றேன், மறந்துடாமல் போய்டு. என்ன கமிட்டட் ஆக்கிறதுக்கு எல்லோரும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? ஆமாம், எல்லோரும் கமிட்டடாக சுற்றுறோம். 2-3 பேருக்கு கல்யாணமே ஆகிடுச்சு. நீ மட்டும் இப்படி ஒண்டி கட்டையாக இருந்தால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் அமுச்சு விட்டேன், மறந்துடாமல் நாளைக்கு போய்ட்டு ஆஃபீஸ் லீவ் சொல்லிவிட்டு. ஸோ சரி அனுப்பு, ஆனால் நான் விடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த பர்சனோட நம்பரை வாங்கிக்கிறீங்க. ஸோ இந்த சைடு இவரை போட்டு பாடாப்படுத்திகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எப்படி போய் ஆரம்பிக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுன்னு. சரி டேட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி எடுத்துப்பார், கண்டிப்பாக லீவ் கொடுப்பாரு. பட் ஏதாச்சும் மனசுக்குள்ளே நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு முக்கியமாக வெளியில் போகிறோம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே ஃபைன், ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறோம், ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் காலேஜ் மேட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோன்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ரூம் வாசலில் போய் நின்றுட்டு ஸோ சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அவரே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க டோர் வாசல் நின்றுட்டு?
அது உங்ககிட்ட ஒன்று பெர்மிஷன் கேட்க வந்து சார். உளறிராதா. பெர்மிஷனா? என்ன பெர்மிஷன்? வெளில எங்கேயாச்சும் போறியா? ஆஹா, நாளைக்கு வெளியில் போகணும். எங்கே போகிற? நாளைக்கு எங்கே போகிற? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காளுங்க. ஓகே, பண்ணட்டும். அதனால எனக்கு நாளைக்கு 1 டே லீவ் கிடைக்குமா சார்? லீவா? நாளைக்கா? ஓகே, எடுத்துக்கோ, போயிட்டு வா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே, போயிட்டு வா. ஸோ ஓகே, நீ வந்து ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி வை, நான் வீடு வரை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்து போகிறாரு. நீங்கள் ஆரம் ரூமில் போயிட்டு எல்லா ஃபைல்ஸையும் வந்து கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு ஸோ மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு, அம்மா எங்கம்மா இருக்கீங்க, வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் வந்து உட்காராரு. வாடா. ஓ கசின் இருக்கான்ல? ஆமாம். அவன் இப்போ என்ன அவன் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்டா. என்னம்மா இது? ஏம்மா இப்படி படுத்துறீங்க? யாரை கேட்டுமா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க? ஆமாண்டா, கோச்சிக்காமா நாளைக்கு போயிட்டு வந்துடு. ஐயோ, என்னை படுத்துறாங்களே. இங்கே பாருமா, எனக்கு வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அந்த பொண்ணையாவது சொல்லேன்டா. பட் எனக்கு அவகிட்டே நான் இன்னும் சொல்லம்மா. அதை சொல்லாமல் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் வாயிருக்காமல் அவகிட்ட போய் கேட்டு ஏதாச்சும் 1க்கு 2 நினச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது? அப்போது நீ சொல்லாமலே இப்படியே வச்சுக்கிட்டு இருப்ப. அந்த பொண்ணு வேற அவனையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா என்னடா பண்ணுவ? அந்த அளவுக்குலாம் விட்டுற மாட்டேன். சொல்கிறேன், எதுக்கு அவசரப்படுறீங்க? என்னமோ எனக்கு 40 வயசு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க உட்காந்து. பெற்றது ஒரு புள்ள, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது? நீ அந்த பொண்ணை நினச்சிட்டு ஒரு சைடு இரு. நாளைக்கு போய் இந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு வா. வேண்டாம்மா, போய் ஜஸ்ட்டு மீட் பண்ணி பேசுடா. அந்த ட்ரைனிங் உனக்கு எப்படி அந்த பொண்ணை பிடிக்காது, கொஞ்சம் அந்த பொண்ணோட ட்ரெயின் ஆகிட்டேன்னா உன்னோட ட்ரீம் கேர்ள்கிட்ட போயிட்டு நீ சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஸோ அப்படி இப்படின்னு மண்டே கழுவி கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நாளைக்கு நான் போகிறேன். வேணான்னா விடவா போகிறீங்க? இதுக்கு தான் வர சொன்னீங்களா அவசரமா? நான் ஆஃபீஸில் இருக்கேம்மா, எனக்கு பல வேலை இருக்குது. அதில் நாளைக்கு வேறு நீங்கள் போக சொல்கிறீங்க. அப்போது நான் லீவ் போடணும். என்னோடய பிஏ வேறு லீவுன்னு சொல்லிகிட்ருக்கா. நான் என்ன பண்ணுறது? சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். வேறு யாரையாச்சும் மேனேஜரை வச்சு சமாளிச்சுக்கோ. ஏன் அந்த பிஏ பொண்ணுக்கு என்னாச்சு? அதுவா, மேடம் எங்கேயோ போகிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட. நான் யாரும் உங்ககிட்ட சொல்லவும் முடியாமல், அந்த பொண்ணுக்கிட்டேயும் என் ஃபீலிங்ஸை வந்து சொல்ல முடியாமல் இப்படியே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் புலம்பிட்டு திரியிறேன் நான். சரி ஃபீல் பண்ணாதடா, நீ கொஞ்சம் வெக்கப்படுற, அவ்வளவுதான். நீ போயிட்டு இந்த பொண்ணை டேட்டிங் பண்ணிட்டு வா. அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேச்சு இதெல்லாம் வந்து நீ ட்ரைன் ஆகிக்கோ. அப்புறம் போயிட்டு உன் ட்ரீம் கேர்ள்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பாக உன்ன மாதிரி பையன்லாம் எவனும் வேணான்னு சொல்ல மாட்டா. அதனால அந்த பொண்ணும் நீ ஓகே சொல்லிடுவா. இந்த மாதிரி தான் அவளும் சொன்னான். எவடா? அதான் அவள் சொன்னா, நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், யாருமே உங்களை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க சார். நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாதான். பட் இந்த ஆரம்புக்கு தான் பயங்கிறது உள்ளே இருக்குது. எத்தனையோ பேரை சமாளிச்சிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கேன், அம்மாடி எவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், என்ன பேச்சு பேசியிருக்கேன். ஆனால் தம்மா துண்டு வார்த்தை அந்த பொண்ணை பார்த்தாலே வரமாட்டேக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில மம்மி. சரி விட்றா, பார்த்துக்கலாம். நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் ஷை டைப் தான். உங்கள் அப்பாவும் ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து லவ் சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டார். ஆனால் அப்போ பாரு எப்படி இருக்காருன்னு. அதெல்லாம் இப்போ அப்படியே செட் ஆகிடும்டா. ஆனால் அந்த ட்ரீம் கேர்ள் யாருன்னு அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேற. அம்மா, அப்பா ஷை டைப் தான், நீங்கள் லைட்டாக ஒரு ஓட்ட வாயுமா. என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்கிறா? ஆமாம், நீங்கள் பாட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் பாட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒன்றுக்குன்னா சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணுறதும் முடியாத மாதிரி போயிடும். ஸோ வேண்டாம், நாளைக்கு என்ன உங்களுக்கு டேட்டிங் தானே போகணும், போயிட்டு வரேன். ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக் டு ஆஃபீஸ் வந்துடுறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி டே ஒர்க்கிங்கில் போகுது. ஸோ ஈவினிங் ஆகுமே எல்லாருமே கிளம்பிடுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமாக நர்வஸாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நீங்கள் டேட்டிங் போக போகிறீங்க அப்படின்னு நினைக்கையில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் நம்பர் கொடுத்துருக்கா. பட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த சைட்லேருந்து எந்த மெசேஜ் வரல. அப்போ எதுக்கு நம்ம மட்டும் மெசேஜ் கால் பண்ணி கேட்கணும்? அந்த சைட்லேருந்து நாளைக்கு பண்ணால் ரிப்ளை பண்ணுவோம். இவ தான் ஸ்பாட் சொல்லிட்டால, நம்ம அங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ வீட்லேயும் இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணல. ஸோ அப்படியே இந்த நெக்ஸ்ட் டே ஆகுது. அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ கிளம்பி போகிறீங்க. ஸோ போயிட்டு ஒரு டீ ஷாப்பில் உட்காந்துருக்கீங்க, ஒரு காஃபி ஷாப்பில். அந்த நம்பரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த மெசேஜும் காலும் வரல. ஒருவேளை என் ஃப்ரெண்டு என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணுறாளா, இல்லை அந்த பர்சன் அந்த பார்ட்னரே மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணட்டோன்னு அவரும் என்னமா நம்பரை பார்த்துட்ருக்காரா? எதுவுமே இல்லையே. நம்மளும் ஸ்பாட்க்கு வந்துட்டோம். நிறைய கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க. இதில் யார் நான் எங்கிட்டன்னு போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கேலே. ஸோ அந்த காஃபி ஷாப் வாசலில் ஆரம் ஃபோனும் கையுமா நிற்கிறாரு. ஐயோ, இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிறீங்க. போச்சு, நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவர் என்ன சம்மதமே இல்லாமல் காஃபி ஷாப் வாசலில் நிற்கிறாரு. எதுவும் பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக மீட்டிங் எதுவும் இங்கே போட்டிருக்கானுங்களா? ஐயோ, அந்த பார்ட்னரோட என்னை பார்த்தாருனா டேட்டிங்னு கண்டுபிடிச்சிருவாரு. டேட்டிங்னே கேட்டிருக்கலாமோ, போய் சொல்லி வேற லீவ் வாங்கி தொலைச்சிட்டேன். பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீலையோ. ஸோ அந்த நம்பர் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஐயோ, இந்த பார்ட்னர் வேறு கால் பண்ணுறாரே, சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை நல்லா முன்னாடி வச்சு மறைச்சிட்டே பேசிகிட்ருக்கீங்க. எங்கே இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்டேருந்து எந்த காலும் வரல. ஆக்சுவலாக நான் 5th நம்பர் டேபிளில் உட்காந்துருக்கேன். அப்படியா? நான் வாசலில் தான் நிற்கிறேன், டேர்ன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க, பார்த்தா ஆரம் நிற்கிறாரு. ஸோ அவர் உங்களை பார்த்து ஷாக் ஆகுறாரு, நீங்கள் அவரை பார்த்து ஜங்க் ஷாக் ஆகுறீங்க. இவரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் இவளா, இவ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேபிள் கிட்ட வராரு. நீங்கள் அந்த சைட் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. போச்சு, அப்போது அந்த பிளைண்ட் டேட் பார்ட்னர் இவராக தான் இருக்குமோ? ஐயோ, பிளைண்ட் டேட்னே சொல்லி நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்போ நீயே போய் சொல்கிறியா? ஒய்யன் அப்படி இப்படின்னு கேட்டார்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ ஆரம்பினா என்ன, ஒய்யன் நீயா என்னோட பிளைண்ட் டேட் பார்ட்னர்? அது சார் தெரிலையே, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் இதை அரேஞ்ச் பண்ணா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஆப்போசிட்டில் உட்கார்றாரு. எனக்கு என்னோடய கசின் இதை அரேஞ்ச் பண்ணா. நீ நேற்று என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட வரல போகிறேன்ல பெர்மிஷன் கேட்டா? அது ஆமாம் சார், டேட்டிங்னு கேட்டால் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிப்பீங்களோன்னு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன்னு கேட்டேன். பார்த்தா டேட்டிங் பார்ட்னராகவே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. மாட்டிக்கிட்ட பற்றியா போய் சொல்லி. சரி, டேட்டிங்லாம் எப்போ ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டேட். அப்படியா? ஓகே, எப்படி டேட்டிங் கண்டினியூ பண்ணலாமா இல்லை நீங்களே சொல்லுங்கள், எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, டேட்டிங் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 1 டேயில் உனக்கு என் மேலே நம்பிக்கை பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? டேட்டிங்கிறது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது தானே. ஸோ லவ் அப்படிங்கிறது நமக்குன்னு இல்லை, எனக்கு செட் ஆகாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக மேரேஜுன்னு சொன்னேன். அது அப்போ உங்கள் ட்ரீம் கேர்ள்
அதுவா சொல்கிறேன், ட்ரீம் கேர்ளை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன என்ன ஆர்ட்ரு பண்ணலாம்? உனக்கு என்ன பிடிக்கும்? அது காஃபியே சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 காஃபி வந்து ஆர்ட்ரு பண்ணுறாரு. குடிச்சிட்டே வந்து காஃபி வந்து குடிச்சிட்டே, ஆக்சுவலாக ஒயன் நம்ம 2 இயர்ஸாக ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்ல. எங்கே சார்? ஆக்சுவலாக நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ஆஃபீஸில் ஆஸ் அ பார்ட்னரா. ஆஃபீஸ் பார்ட்னரா? புரியலையே. ஆக்சுவலாக நீ என்னோடய பிஏ தானே, ஸோ அந்த சொன்ன ஆஃபீஸ் பார்ட்னர்னு. ஆமாம் சார். ஆக்சுவலாக 1-2 உன்னை பற்றியும் என்னை பற்றியும் ஓரளவு உனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு உன்னை பற்றி ஓரளவு முழுசாகவே தெரியும். ஐ மீன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆல்சோ எல்லாமே தெரியும். பட் கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஸோ அது இன்னும் நம்ம 2 பேருமே வந்து முழுசாக அனலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அதான் முழுசாக இது பண்ணிக்கல. பட் பாஸ்ட் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்கல. இந்த 1 டே ட்ரை பண்ணலாம் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை செட் ஆகலை, இந்த 1 டே வந்து பத்தலை அப்படின்னா ஸோ செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டேட்டிங். 2 டேஸா? ஓகே சார். இங்கே பாரு, சார் எல்லாம் கூப்பிட்டுட்ருக்காத, நார்மலாக நேம் சொல்லி கூப்பிடு, இல்லாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடு. திடீர்னு சொன்னால் எப்படி சாரை விட்டுறது? விட்டு தான் ஆனோம். மேபி 2 பேருக்கும் இந்த டேட்டிங் எண்டிங்கில் பிடிச்சிக்கிச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சார்னு கூப்பிட்டுட்ருப்ப. இல்லை சார்லாம் கூப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன, இப்போயே யோசி. மேபி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா என்னை நீ எப்படி கூப்பிடுவியோ அந்த மாதிரி கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்கான்னு. அப்படியே எனக்கும் கொஞ்சம் பழகிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இவர் என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியே பேசிகிட்ருக்காரு, பழகிக்கிறோம் அப்படி இப்படின்னு. என்ன ஐடியாவில் இருக்காரோ தெரில. பட் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவர் ரிச்சிலே நம்பர் 1 ரிச்சு. செட் ஆகுமா? அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? என்னடி பண்ணி வச்சுருக்க, எல்லாத்தையும் அவ்வளோ சொல்லணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே அவளை திட்டிக்கிட்டு. ஆக்சுவலாக எனக்கு உங்களை எப்படி கூப்பிடணும் ஆசைனா டார்லிங்னு கூப்பிட எனக்கு பிடிக்கும். உங்களன்னு இல்லை, என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னராக நான் டார்லிங்னு கூப்பிடணுன்னு ஆசை. அப்படியா? இதுவும் நல்லா இருக்கே டார்லிங். செம்மையாக இருக்கே. அப்போது நான் டார்லிங்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சொல்லுவேன், உனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும்? அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ஐடியல் டைப் இருக்கும்ல. ஆக்சுவலாக சார், உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. நான் மேரேஜ் ஆகி போனாலும் எங்கள் வீட்டில் ஒரு சப்போர்ட்டடாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அவர் சப்போர்ட்டடாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பார்ட்னர். தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சி 2 பேரையும் நல்லபடியாக ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அப்பா அம்மாவை நான் மேரேஜ் ஆகி போனாலும் அவங்கள பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் வேணும் சார். அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர் ஓயன், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு வீட்டுக்கே அந்த பொண்ணு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சமாளித்து அவளோட ஆசை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஃபேமிலிக்காக ஓடுற ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அந்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுன்னு தான் என் ஆசையுமே. ஆக்சுவலாக என்னோடய ஐடியல் டைப்மா அதுவும் தான், என்னோடய ட்ரீம் கேர்ளுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அப்படியா? ஓகே சார். ஆமாம், நீங்கள் உங்கள் ட்ரீம் கேர்ளை பற்றி சொல்லவே இல்லையே. அதுவா சொல்கிறேன், போ சொல்கிறேன், என்ன அவசரம். சரி வேறு பிளேஸ் போகலாமா?
அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்பிங் மால் வந்து போகிறீங்க. ஸோ அப்போல வந்து ஸோ எல்லாமே கூட்டமாக இருக்குது. சரி ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. உங்களுக்கு அவர் பின்னாடி வராரு. ஸோ உங்களை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டக்குன்னு வந்து உங்கள் கால் வந்து ஸ்லிப் ஆகி ஸோ கீழே வந்து விழ போகிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஆரம் வந்து உங்களை பிடிக்கிறாரு ஹிப்போடு சேர்த்து. எல்லாரும் வந்து உங்கள் 2 பேரே தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர் பிக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ க்யூட்டாக இருக்காங்கள்ல கப்புள்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. டக்குன்னு நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்து ஸோ எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே. எதுக்கு சாரி சொல்கிறா? பார்த்து நட. ஆ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே நோட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டெப்ஸில் ஏறி மாடிக்கு வந்து போகிறீங்க. ஸோ போயிட்டு அங்கே வந்து ஸோ ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்து உங்களை ரொம்பவே ப்ரொடெக்டிவாக வந்து வச்சுக்கிறாரு. ஸோ அடுத்தவங்க கை கால் இந்த மாதிரிலாம் உரசாமல் அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு மாதிரி வந்து வச்சுக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, இந்த ஷாப்பிங் மால் ரொம்பவே கூட்டமாக இருக்குது, நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாமா? ட்ரெஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா? இல்லை சார், எனக்கு எதுவும் பிடிக்கல, இப்போ தானே சொன்னேன், சார்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம்ல. இல்லை டார்லிங், எனக்கு எதுவுமே இங்கே பிடிக்கல. ஓகே டார்லிங், அப்போ வாங்க வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவர் கையை பிடிக்கும் அப்படியே உங்களுக்கு பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வர்றீங்க. லூஸ் ஓயன், அவர் ட்ரீம் கேர்ள் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காரு. நீ என்ன இப்படி பட்டர்ஃப்ளை பறக்க விட்டுட்ருக்க? சும்மா அர்றி அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே வந்து சொல்லிவிட்டு ஸோ ஆரம் கூட வந்து போகிறீங்க. ஸோ நிறைய பிளேஸ் வந்து போயிட்டு ஸோ நிறையா பிக்ஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ ஃபைனலி வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி சன்செட் டைம் வந்து ஆகுது. ஸோ அப்போலாம் வந்து பீச்சுக்கு வந்து போகிறீங்க. ஸோ போகும்போதே வந்து ஸோ அப்படியே வந்து ஆரம் வந்து உங்கள் கையை வந்து தயங்கி வந்து கையை வந்து பிடிச்சிட்டாரு. காலெல்லாம் பிடிச்சிட்டேன், இப்போ பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, தட்டிட்டு விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற டார்லிங், எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். இப்போதான் எத்தனை தடவை சொல்கிறது? டார்லிங் சொல்லு, சார்னு கூப்பிட்டு பழகிடுச்சுல, அதான் சாரி டார்லிங். ஓகே சொல்லு, என்னமோ சொல்ல வந்தி. அதான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு, தாராளமாக கேளு. என்ன திருப்பி அந்த ட்ரீம் கேர்ளை பற்றி கேட்க போறியா? ஆமாம் டார்லிங், உங்கள் ட்ரீம் கேர்ள் என்னாச்சு? ட்ரீம் கேர்ளாக ஒருத்தவங்களை வச்சுட்டு என் கூட எப்படி டேட்டிங் வந்தீங்க? ஆக்சுவலாக எங்கள் அம்மா அந்த டேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணும்போது என்னை எப்படி கான்வின்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லட்டா? நீ ட்ரீம் கேர்ள்னு சொல்கிற, அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லவும் தயங்குற, பேசாமல் அந்த டேட்டிங் போ, அந்த பொண்ணு கூட கொஞ்சம் பேசி நல்லா ட்ரைன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன் ட்ரீம் கேர்ள் கிட்ட போய் சொல்கிறதுக்கும் உனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. போயோ நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதான் டேட்டிங் வந்தீங்களா? ஆமாம், அதனால தான் வந்தேன். என்னடா இது பிடிக்காம தான் வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அப்படி எல்லாமே மாறிடுச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக, அதுவும் உன் கையெல்லாம் கேஷுவலாக பிடிப்பேன் அப்படின்னு. ஏன் சார், ட்ரெயின் ஆகிறதுக்காக தானே டேட்டிங் வந்தீங்க? ஸோ நானும் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆனது? ஆமாம், உங்கள் ட்ரீம் கேர்ள் எப்படி இருப்பாங்க? எங்கே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைடு திரும்பிட்டு உங்கள் சீக்ஸை வந்து அப்படியே வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து பார்க்குறீங்க. எங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால நீங்கள் அவரோட நெக் ஏரியா கிட்ட தான் உங்கள் தலையே வந்து இருக்குது. ஹைட்டாக இருக்கீங்களே? ஆமாம், ஹைட்டாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட தலையை சாய்ச்சிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கடாக அவரை பார்க்குறீங்க.
அந்த பீச்சோட ஃப்ரெஷ் ஏருக்கும் அப்படியே உங்கள் கை கால்லாம் வந்து சில்லுன்னு ஆகுது. ஸோ அவரோட கை காலுமே வந்து சில்லுன்னு ஆகுது. நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் கிஸ் வந்து பேக் பண்ணல. டக்குன்னு அவர் ட்ரீம் கேர்ளை வந்து ஸோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அவர் வந்து லைட்டாக ஃபோர்ஸ்டாக வந்து தள்ளி விட்டுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ட்ரீம் கேர்ள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உன்னைய வச்சு ட்ரெயின் ஆகிறதுக்கு தான் நான் டேட்டிங் வந்தேன்னு சொல்கிறீங்க. இப்போது கிஸ் பண்ணுறீங்க. என்ன சார் இதெல்லாம்? ஆக்சுவலாக அது ட்ரீம் கேர்ளை பற்றி நான் சொல்லட்டா? இல்லை, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க. ஏய், முதல்ல சொல்ல வர்றது கேளு. அவளை ஃபர்ஸ்ட் டைம் 2 years பேக் என்னோடய ஆஃபீஸில் வச்சு தான் அவளை பார்த்தேன். அவளோட ஹேர், அவளோட லிப்ஸ், அவளோட கண், அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த மாடர்னாக சுற்றுற உலகத்தில் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுற ஒரு பர்சன். அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள், தேவதை மாதிரி. எங்கள் அம்மாவோட நெக்ஸ்ட் வேர்ஷனை அவக்குள்ளே நான் பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பொண்ணெலாம் உனக்கு கிடைக்காதுடா ஆரம். ஸோ இவளே எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்க பாருன்னு. அவள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆனேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றி வந்து தெரிய வந்துச்சு. ஒரு மோஸ்ட் பவர் லேடி மாதிரி எனக்கு தெரிஞ்சா. ஹார்ட் ஒர்க், வேலையில் கரெக்டாக இருக்கிறது, ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்கறது, அவங்கக்கிட்ட லவ்வை மட்டுமே எதிர்பார்க்குறது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது, இதெல்லாம் அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் லவ் பண்ணலை. பட் சைட் அடிப்பேன். 2 years சைட் அடி லவ் பண்ணலன்னு சொல்கிறேன். பட் அது லவ்வாங்கிறது எனக்கு கன்ஃபார்ம்ட்டு தெரில. பட் எனக்கு என்ன அவன் மேலே ஆசை இருந்துச்சுன்னா அவளை மேரேஜ் பண்ணிக்கணும், என் ஒய்ஃபாக அவளை வச்சுக்கணும். அவள் படுற கஷ்டத்தில் பாதி நான் வந்து பங்கெடுத்துக்கணும். அவளோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் பங்கெடுத்து அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும். அவளோட ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் ஃபேமிலிக்காக ரன் ஆகுறா. நம்ம அவள் ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் அவள் என் ட்ரீம் கேர்ளாக ஆனா. என்னதான் அவகிட்ட நிறைய கான்வர்சேஷன் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அந்த லவ் விஷயத்தை போய் சொல்லணும்னு நினைக்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த 2 வருஷம் போராடினேன். பட் அவளை பார்க்கவும் அந்த பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை வாயிலேருந்து வரவே இல்லை. என்னடா பொண்ணுட்ட இப்படி தோற்று போய் நிற்கிறியே அப்படின்னு தோணுச்சு. யாருக்கிட்டேயும் பிஸ்னஸில் தோற்கவே கூடாதுன்னு இருக்க ஒரு பர்சன் நான். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து வாயிலேருந்து வார்த்தை வராமல் இருந்தேன். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் சொல்லையிலே உனக்கு புரிஞ்சிருக்கும், அது நீந்தான் டார்லிங், அந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்னு உங்களை பார்த்து வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கலங்குது. பட் கடைசியாக சொல்லிட்டேன் என் லவ்வை. இந்த கிஸ்ஸு கால்லேருந்து ட்ரை பண்ணேன்டி, இப்படியாச்சும் பண்ணிடுறான்னு. ஆனால் கால்லாம் ஷிவர் ஆணுச்சு. கடைசியாக எப்படியோ பண்ணிட்டேன். நான் இந்த விஷயத்தில் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. பட் யூ ஆர் மை ட்ரீம் கேர்ள். கண்டிப்பாக உன் கையை உன் புருஷனாக நான் பிடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு என்னை பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் டே என் கூட நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படிங்கிறது சொல்லு. என் லவ்வை பற்றி என்ன நினைக்கிறா, என்னோடய மேரேஜ் ப்ரொப்போசலை பற்றி நீ என்ன நினைக்கிறா அப்படின்னு உங்களை பார்த்து வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் தான் ஆஃபீஸில் சொன்னானே. பல டைம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஜென்யூனா ஒரு பொறுப்பான ஒரு பையன் எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் பல டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது நடக்க போகுது.
நினச்சா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் ஒரு பர்சனோட ட்ரீம் கேர்ளாக இருக்கேன். அதுவும் உங்களோட ட்ரீம் கேர்ளா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கையிலே அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. ஓகே உனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. ஆனால் அப்பா அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்கிறேன். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எதை நினச்சுமே வாரி பண்ணிக்காத. உன் தங்கச்சி 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு அவங்கள அவங்க சொந்த காலில் நிற்க வைக்கலாம். அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அப்புறம் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையை தேடலாம். கண்டிப்பாக கிடப்பானுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் டார்லிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் டைட்டாக வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே அவர் டைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. ஹாப்பி அண்ட் ஹாப்பியஸ்ட் என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்டா. ஸோ 2 இது ஜங்குக்குக்கும் யுங்கிக்கும் இல்லாட்டி ஜங்குக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு போட்டுட்டு யுங்கிக்கு நாளை கழித்து போடலாமா அப்படின்ன மாதிரி இருக்கேன். பிகாஸ் நான் வந்து பேக் டு சித்தி ஊருக்கு வந்து போகிறேன். ஸோ ஒரு 1 வீக்குக்கு. ஏன்னா வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால் வந்து நான் பேக் டு சித்தி ஊருக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், நாளைக்கு கிளம்புறேன். அங்கே போயிட்டா எனக்கு 1 வீக்குக்கு ஒரு போஸ்ட் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல முடியாதுல்ல. ஆளுக்க வராங்க போகிறாங்க. நம்ம வீடுனா சைலண்ட்டாக இருக்கும். அக்கா பசங்க இருந்தால் ரொம்ப க்ரௌடாக கத்திக்கிட்டே இருப்பானுங்க. நானும் அம்மா இருக்கனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அதனால் எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். அங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து நல்லா படிங்கடா. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்து வருது. அண்ட் நம்ம vlog சேனலோட லிங்க்கும், ஸோ நம்ம இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ எல்லா அப்டேட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேணுங்கன்னு ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன். டாடா, பை, லவ் யூ.